உங்கள் நினைவு, உங்களுடைய பேச்சு எல்லாம் அவருக்கு கோபப்படுத்துற மாதிரி இருக்குது. அப்பா கோபப்படுவார். ஆமா, சினம் கொள்ளுகிற ஆண்டவருங்க. அவர் பச்சிக்கிற அக்கினிங்க. அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரோ அவ்வளவு இரக்கம் உள்ளவர். அப்புறம் ஏன் நரகத்தை உண்டாக்குனாருன்னு நீங்க கேட்கலாம். ஏன் நரகத்தை உண்டாக்குனாருன்னு நீங்க கேட்கலாம், கொஸ்டின் வைக்கலாம். ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, ஏன் இந்த நரகத்தை உண்டாக்கினார்? நரகத்தை மனிதனுக்கு என்று உருவாக்கல, பிசாசுக்கு என்று உருவாக்கினாருங்க. பிசாசுக்கு என்று உருவாக்கின இடத்துல பிசாசு மாதிரி பாவம் செய்யும் போது, கீழ்ப்படியாத போது, பிசாசு எங்க போறோம்னா அதே இடத்துக்கு நம்ம போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்பா பரலோகத்தோட தகப்பன் தான், கிருபை உள்ளவர் தான், அவர் மகத்துவம் உள்ளவர் தான், மகிமைக்குரிய பாத்திரம் தான், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தான். ஆனா அநேக நேரங்களிலே நாம் செய்கிற ஒரு சில தப்பிங்களாலே, ஒரு சில தீமையினாலே, ஒரு சில முறுமுறுப்பினாலே அற்புதம் நடக்க வேண்டிய அற்புதம் தாமதமாகுது. நம்ம ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டிய நம்முடைய இருதயம் இன்னைக்கு எத்தனையோ காரியத்தினால நம்முடைய இருதயம் கலங்கி போறதுனால அற்புதம் பக்கத்திலேயே தான் இருக்குது. ஆனா பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயப்படுறோம். அந்த குழந்தை பயப்படுற மாதிரி பயந்து அழுது புலம்பி, ஐயோ நான் மாட்டிக்கணும், அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லி தவிக்கிறோம். இல்லைங்க, கரத்தை பிடிச்சவரு வானாதி வான விட்டிருக்கிறார். அவர் சொன்னவர் வார்த்தையினாலே உருவாக்குறவர். நமக்கு தான் ஒரு காரியம் உருவாக்க அவர் தேவை. அவருக்கு எந்த காரியம் தேவையில்லை. அவர் புதுசா உருவாக்க முடியுங்க, புதிய நன்மையை செய்ய முடியுங்க. நீங்க விசுவாசிங்க, தேவ மகிமையை காண்பீங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சந்தேகப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துல போனாங்க. கானானுக்குள்ள போய் பாலும் தேனும் போகிற அந்த பட்டணத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க. ஆனா ஒரு சிலரே, எல்லாரும் போனாங்க இல்ல. இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யோசுவாவும் காலேப்பும் போய் செக் பண்ண போறாங்க. அவர்களோட ஒரு 10 பேர் போறான், கூடயே போறான். இதுல போயிட்டு வந்தோன்னா இவங்க 2 சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்ற? விசுவாச வார்த்தை சொல்றாங்க. அது நல்ல தேசம், அது ஆசீர்வாதமான தேசம், கர்த்தர் நம்ம கரத்துல கொடுப்பார் அப்படிங்கிறாங்க 2 பேர். மீதி இருக்கிறவங்களாம் பரப்புறான், ஊரெல்லாம் பரப்புறான். பாருங்க, அந்த பட்டணத்துல இருக்கிற மனிதர்கள் ராட்சசமா இருக்கிறான். எங்க பார்வைக்கே நாங்க சிறியவளா இருக்கிறோம், எங்க பார்வைக்கே நாங்க குட்டியா இருக்கிறோம், அதனால பட்டணத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி முறுமுறுக்குறாங்க. அவங்க தீமையை பரப்புறாங்க, அபத்தை பரப்புறாங்க. அவங்களுக்கு கல்லெறிஞ்சு கொலை செஞ்சாங்க வேதம் சொல்லுது. அவங்களை கொன்று போட்டாங்க வேதம் சொல்லுது. அற்பமான தூசணமான கலகாரர்களை தேவன் சந்தேகப்படுற வைக்கல, அழித்து போட்டார் மோசே. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் தேசத்துல போனவங்க யாருங்க? கானானுக்குள்ள போன அந்த தேவ மனிதர்கள் யாருங்க? யோசுவா காலேப்பு போனாங்க. காரணம் என்ன? அவனோட விசுவாச வார்த்தை. சூழ்நிலை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஒரு தண்ணீருக்குள்ள தத்தளிக்கிறது போல இருக்கலாம். அவன் சூழ்நிலை ஏதோ ஒரு மூழ்கி போற நிலைமையா இருக்கலாம். அவன் சூழ்நிலை ஏதோ ஒரு பயப்படுத்ததா இருக்கலாம். ஏதோ ஒரு